கலியுகத்தில் ராமான்னு நாமம் சொன்னாலே போதும். அதுக்கு ஒரு கதை இருக்கு, தெரியுமோ? அதாவது பிரம்மா 100 கோடி ஸ்லோகத்தை சொல்றார். அதை இந்த மனுஷால் படிப்பாளோ? அதை வால்மீகி சுருக்கினார். அதாவது 24,000 ஸ்லோகமா சுருக்கினார். ஆனா சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமோ? இவன் மானிட பத, இவனுக்கு அவ்வளவெல்லாம் ஆகாது அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையில சுருக்கிட்டார். ராமான்னு சொன்னா போதும். இந்த கலியுகத்துல ராமராமா ராமராமான்னு சொன்னாலே போதும். அது எப்படின்னா, ராமா எப்படி வந்துச்சு? ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்தையும், ஓம் நமசிவாயா என்ற 5 எழுத்தையும் அதிலிருந்து வந்ததுதான். 8 எழுத்துக்கு வந்தது ரா, 5 எழுத்துல வந்தது மா, ரெண்டுத்தையும் சேர்த்தா ராமா. அத சொல்லுங்க போதும் நீட்ட. அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு, என்ன தெரியுமோ? ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தார் அதோ கதியாம். சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம், சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமாம். கவலை போக்கி சாந்தி நல்குமாம், கவலை போக்கி சாந்தி நல்குமாம். ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையாம், சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம். ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எதினார், ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எதினார். நாமியும் நாமமும் வேறு வேறு இல்லையாம், இதுதான் பஞ்சு. நாமியும் நாமமும் வேறு வேறு இல்லையாம் சொல்ற பக்தனும் கடவுளும் வேறு வேறு இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ராமா 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 அப்படின்னு சொன்னாலே போதும், முக்தி தான்.